மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய். நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி தான் திருவண்ணாமலையில் மகாதீபம் மிக விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மீது அங்கே மகாதீபம் ஏற்றப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது மகாதீபம் ஏற்றின மறுநாளில் 10 நாளைக்கு ஏற்றுவாங்க திரும்ப திரும்ப. ஆகவே அப்படிப்பட்ட அந்த மகாதீபத்தை ஒட்டி அந்த மகாதீபம் அருணாமலை இன்னும் எரிஞ்சு கொண்டே இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அருணாச்சல அக்ஷர மணமாலையை பக்தர்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் நம்முடைய திருமுருகனுடைய சன்னிதானத்தில் சுவாமிஜியுடைய அருள் ஆசிரமத்தில் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு, கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லிட்டு. கரும்பே இனிமையானது இல்லையா, அதை சாப்பிட்றதுக்கு யாராவது கூலி கொடுக்கணுமா நமக்கு? அதுபோல் அக்ஷர மணமாலை இந்த அண்ணாமலையாருடைய புகழ் அற்புதமானது, ஆனந்தமானது. அதை திரும்ப திரும்ப எடுத்து சொல்கிறதுக்கு யாராவது கூலியாக கொடுக்கணும். அது ஆனந்தமயமான விஷயம். அதோட பகவானுடைய அடியார்களுக்கு இது ஒரு பைபிள் போல அக்ஷர மணமாலைங்க. எப்படின்னு கேட்டால் அதுதான் உங்களுக்கு எல்லாங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் இந்த அக்ஷர மணமாலை. அதாவது நம்ம வேதங்களுடைய முடிவாக இருக்கிற அந்த உபநிடதங்கள் அது ஞான சம்பந்தமான விஷயம். இட் டேக்ஸ் அஸ் டு கிடி ஹைட்ஸ். ரொம்ப அதீதமான விஷயங்களை பற்றி அது பேசுறது. பாகவதம் போன்ற மகா புராணங்கள் வந்து பக்தி கிரந்தம். பகவான் மேலே எப்படி பக்தி செலுத்தணும், எப்படி பக்தி ஏற்படணும், எப்படி அவர் ஆராதனை பண்ணணும்னு சொல்ற கிரந்தம். ஆனால் இந்த அக்ஷர மணமாலை எப்படின்னு கேட்டால் உபநிடதமும் பாகவத மகாபுராணமும் ஒன்றா சேர்ந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம். இந்த உபநிடத சாரத்தையும் பிழிஞ்சு கொடுத்துருக்கார். அதே சமயத்தில் இந்த பாகவத தர்மம் பக்தியையும் அவ்வளோ அற்புதமாக அந்த பக்தி பாவனோடு எடுத்து சொல்லியிருக்கார். இது அருமையான விஷயம். இந்த அருணாச்சல அக்ஷர மணமாலை என்பது அருமையான விஷயம். அது மட்டுமல்ல, பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி எப்பொழுதும் ஏகாந்தத்தில் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்திலேயே நிலைத்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட மகான் அவருடைய உள்ளத்திலிருந்து பீரட்டு எழுந்த ஒரு ஸ்தோத்திரம் இது. அதாவது இந்த புலவர்களோ இல்லை கவிஞர்களோ என்ன செய்வாங்க கேட்டால் சிந்தனை பண்ணி யோசிச்சு யோசிச்சு எழுதுவாங்க இல்லையா, அப்படி இது எழுதப்படவில்லை. பகவான் மோனத்திலேயே திளைத்திருக்கக்கூடியவர், எண்ணங்களே அற்ற நிலையில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருடைய பரிசுத்தமான இதயத்தில் அதுவே பீரிட்டு எழும்பி அருணாச்சலனே தன்னை விளக்கிக் கொள்வதற்காக எழுந்ததாக அமைந்தது அந்த அக்ஷர மணமாலை. இது எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாறு முதல்ல உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இது ஏன் இந்த பேரெல்லாம் வந்துச்சு, இதனுடைய உட்கருத்து என்ன, அதெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி தெரியும், 16 வயதிலேயே அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை தன்னுடைய இதயத்திலேயே உணர்ந்து விட்டார். ஒரு மரண பயம் ஏற்பட்டு அவர் உணர்ந்துட்டார். போன முறையும் அதெல்லாம் பார்த்தோம். நம்ம உணர்ந்த பிறகு உடனடியாக அருணாச்சலத்துக்கு வந்துட்டார். அப்புறம் அருணாச்சலத்தை விட்டு 54 வருஷங்கள் எங்கேயுமே அகலவே இல்லை. தன்னுடைய மரண தருவாய்க்கு எங்கேயுமே அகலவே இல்லை, அங்கேயே இருந்தார். அப்படிப்பட்ட பகவானுக்கு இந்த உலகத்தில் எதுலேயுமே பிடிப்பு கிடையாது, எதுலேயுமே ஒரு பற்றுதல் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை நேசித்தார்னா அது அந்த அருணாச்சலத்தை தான் அவர் நேசிச்சார். அருணாச்சலத்தையே பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிரேம பக்தி அவருக்கு. அவர் அந்த சிறுவன், அதாவது இந்த இளைஞனாக 18 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும் பொழுது அங்கே விருப்பாட்சி குகைன்னு ஒரு குகை இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அண்ணாமலைக்கு நடுவில் அந்த மலையில் ஏறினீங்கன்னா விருப்பாட்சின்னு ஒரு குகை இருக்கு. அந்த குகையில ரொம்ப வருஷம் வாழ்ந்தாராம். 17-18 வருஷங்கள் வாழ்ந்தா சொல்றாங்க பகவான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்துல அவரோட அடியார்கள் பகவான்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணாங்க, வேண்டி விரும்பி கேட்டாங்க, பகவானே, நாங்க பிக்ஷை எடுக்க போகும்போது பிரத்யேகமா பாடிக்கொண்டு போறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்துதி எங்களுக்கு கொடுக்கணும், நீங்க அருணாச்சல் மேல பாடி கொடுக்கணும். அப்ப அவரை பிராமண சுவாமி தான் கூப்பிட்டாங்க. அவர் இந்த பிராமண சுவாமியோட அடியார்கள் மக்கள் உணர்ந்து கொள்றதுக்காக, ஏன்னா அவர் மேல அவ்வளவு மரியாதை இருந்துச்சு.
திருவண்ணாமலையில் அப்போ அந்த சமயத்தில் அவருடைய தொண்டர்கள் அடியார்கள் அவங்களை உணர்ந்து கொள்றதுக்காக நீங்களே பகவான் அருணாச்சலம் மேல பாடி எங்களுக்கு ஒரு சுதி கொடுக்கணும்னு வேண்டிக் கொண்டாங்க. பகவான் எந்த எழுச்சியும் இல்லாம அப்படியே தன்னிலையிலே இருப்பவர். அவர் பேசாம இருந்தார். திரும்ப திரும்ப இதை சொல்லும். அவர் சொன்னாராம், ஏற்கனவே தேவாரம் திருவாசகம் போன்ற அற்புதமான அந்த பக்தி கிரந்தங்கள்லாம் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்று பாடிட்டு போலாமே, எதுக்காக இன்னொன்னு புதுசா அப்படின்னு கேட்டார். அடையாளம் என்னதான் இருந்தாலும் பகவான் பாடி கொடுத்தா அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. நாங்கள் பகவானோட அடியார்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். மேபி பகவானோட அடியாரம்னா கொஞ்சம் நிறைய பிக்ஷை போடுவாங்களா அப்படின்னு தெரியாது நமக்கு அந்த காலத்துல. அதனால நீங்க எழுதி கொடுக்கவே வேணும்னு ரொம்ப கேட்டுக்கொண்டார். ஆனா பகவான் அசைவதா தெரியல, அவர் பாட்டுக்கு இருந்தார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா ஏதோ நடந்தது. அவர் அந்த கிரி பிரதட்சணம் கிரிவலத்துக்காக கிளம்புனார். கிளம்பும் போது ஒரு அடியாருக்கு ஏதோ மனசுல பட்டது, இன்னைக்கு பகவான் ஏதோ நம்ம கொடுக்க போறார், அருமையான விஷயம் ஏதோ கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரும் ஒரு பென்சில் எடுத்துட்டு பின்னாடியே போனார். அவர் அன்னைக்குன்னு பார்த்தா என்ன நடந்ததோ தெரியல, பகவானுடைய இதயத்தில் இருந்து பீரிட்டு எழுந்தது இந்த அக்ஷரமானமாக அருணாச்சல அக்ஷரம். அவர் வலம் வரும் பொழுது அது உள்ளத்திலிருந்து பீரிட்டு கிளம்பியது. ஆக இந்த அடியார் என்ன செஞ்சார்னா, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரையும் பென்சிலும் பகவான்கிட்ட கொடுத்தார். பகவான் எழுத ஆரம்பிச்சார். மலை சுத்த சுத்த ஒவ்வொரு இடத்துலயா உட்காந்து பகவான் அந்த அருணாச்சல பார்த்து வியந்து போற்றி எழுதுனதுதான் அந்த அக்ஷரமணமாக. இதுல என்ன விசேஷம்னு கேட்டா, பகவான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவர் பெரிய புலவர்லாம் கிடையாது, ஆனா பிரம்மஜானி, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இது அருமையான தமிழ்ல அற்புதமா அப்படியே ஒரு இதயத்துல வந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, அக்ஷர வரிசையில வந்திருக்குது. ஆனா அவனா ஈனா ஐயன்னான்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான விஷயம்னு. அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கானா காவண்ணா சானா சாவனா அப்படி போயிட்டே இருக்கு தொடர்ந்து. அப்படி வந்தது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது மட்டுமல்ல, பகவான் பரமஜானி. அவர் சொன்ன மாதிரி அத்வைத சித்தி பெற்றவர். அந்த மோன தபஸ்லேயே தன்னை இழந்து இருந்தவர். சிறு வயசுலேயே அவர் இந்த துறவு நிலைக்கு போனதுனால அவருக்கு காதல் காமவிகாரங்கள் அவருக்கு தெரியாது. அப்படி இருந்தாலுமே அவருடைய இதயத்திலிருந்து ஒரு ஸ்ருங்கார ரசத்தோடு வந்தது. அவர் சொன்ன மாதிரி, நம்ம சேகர்ஜி சொன்ன மாதிரி, தன்னை ஒரு தலைவியாகவும் அருணாச்சலை தலைவனாகவும் வைத்து பாவித்து அவனுக்கு சூட்டுகின்ற மணமாலையாக இது வந்தது. மணமாலையாக இது வந்தது. இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். பகவான் 14 வயசுல வந்தாச்சு, அவர் மோனத்திலேயே திளைத்திருந்தார். அப்படிப்பட்ட பரமஜானி அப்படி இதயத்திலிருந்து ஸ்ருங்கார ரசத்துல வரணும்னா அது அருணாச்சலனுடைய ஒரு திருவிழாடல் தான். அது ரொம்ப அற்புதமான ஒரு பாவத்தில் இது வெளிவந்திருக்கு. ஆக தன்னையே நாயகியாகவும் அருணாச்சலை நாயகனாகவும் பாவித்து அருமையாக இது பொங்கி எழுந்தது. அது மட்டுமல்ல, ஒரு சில இடங்கள்ல பகவான் அருணாச்சல வியந்து பாடும் பொழுது அவர் கண்ணிலே தாரதாக நீர் வந்துச்சு. சோ மச் சோ தட் அப்படியே நீர் அவர் எழுதின அந்த இதை நினைச்சுதான், அது கண்களை மறைச்சுதான். அது இப்போ ரமணாச்சல ஆர்கைவ்ஸ் இருக்கு, அதுல பகவான் எழுதின அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லாம் வச்சிருக்காங்க. அதுல பார்த்தா ஒரு சில இடங்கள்ல ஸ்மஜ்ஜா இருக்கிற மாதிரி கண்ணீர் ஒரு நீர் பட்டை எப்படி இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கு, இன்னும் இருக்காங்க. எஸ்பெஷலி சேராயனில் மெய் நீராயுருகி கண்ணீரா கழிவேன்னு அருணாச்சலான்னு பாடுறார். அதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவரோட கண்ணீரே அந்த இடத்துல அந்த பேப்பர் நினைச்சிருக்கு. அந்த அளவு உருகி உருகி பாடினார் பகவான். நிறைய பேர் நினைப்பாங்க பகவான் மோனத்திலே இருந்தார், அவருக்கு இமோஷன்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு. பகவான் பரம பாகவதராகவும் இருந்திருக்கார். அப்படி இருந்ததுனாலதான் இவ்வளவு அருமையான ஒரு ஸ்துதி. இந்த ஒரு ஸ்துதி மட்டும் இன்னொரு ஸ்துதி பஞ்சகம் சொல்லுவாங்க, அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம் சொல்லுவாங்க. அருமையான அந்த அருணாச்சல் மேல அந்த ஸ்துதி எல்லாம் வந்திருக்கு. ஆகவே இது சாதாரண ஒரு ஸ்துதி கிடையாது. பரம பவித்திரமான இதயத்தில் இருந்து, சத்தியத்திலேயே ஊடி திளைத்த இதயத்தில் இருந்து, எந்த சிந்தனைகள்ங்கிற அந்த இடையூறு இல்லாம தானாகவே பொங்கி பெருகிய ஸ்துதி. அதனால அற்புதமான ஸ்துதி. அது மட்டும் இல்ல, இது பகவான்லாம் கொடுத்த பிறகு பகவான்கிட்ட போய் கேட்டாங்க, பகவான் இது ஒரு பொருள் என்ன, நீங்க தான் அதுக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. பகவான் என்ன சொன்னார் தெரியுமா, இதை நான் எடுத்து விளக்கணும்னா நானும் உங்களை போல சிந்திக்க தான் வேணும்.
நான் சிந்திச்சா இதெல்லாம் எழுதுனேன் அப்படின்னு சொன்னார் அவர். நான் இதை சிந்திச்சு யோசிச்சா இதெல்லாம் எழுதுனேன்னு சொன்னார். எப்படி அர்த்தம்? அதுவாக பொங்கி பெருகியதுன்னு அர்த்தம். இப்போ திரும்ப திரும்ப கேட்டபோது பகவான் சொன்னார், இதை பாராயணம் செய்யுங்கள், அதுவே தான் அதை பொருளை உணர்வது. ஆகவே இந்த அக்ஷரமான பாராயணம் செய்வது அவ்வளவு விசேஷமானது. ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டால், இந்த அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அறம் பொருள் இன்பத்தை பற்றி பேசல. ஒன்லி வீடு பேருன்னு சொல்கிறாங்க, பரம நிலையை பற்றி தான் பேசுது. ஒரு சாதகனுடைய உள்ள கிடக்கையை பற்றி தான் இந்த அக்ஷரமண மாலை கொண்டாடுகிறது, பேசுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம் இது. அவருடைய அத்தியந்த சிஷ்யராக, அவரும் பிரம்மஜானி, அப்படிப்பட்டவர் தான் முருகனார் சுவாமிகள். அவர் இதுக்கு ஒரு விருத்தியுரை எழுதியிருக்கார். அந்த விருத்தியுரை ஆதாரமாக கொண்டுதான் நம்ம அந்த அக்ஷரமண மாலையோட பொருளை சொல்ல போறோம். ஏன்னா இந்த அக்ஷரமண மாலைங்கிறது ரொம்ப சூட்சமான, ரொம்ப டீப் சப்ஜெக்ட். அது அவ்வளோ சுலபமாக பொருள் புரிஞ்சுக்க முடியாது. சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி பொருள் புரிஞ்சுக்க முடியாது. இந்த முருகனார் சுவாமிகள் எப்படின்னு கேட்டால், பகவானோடையே இருந்து அவரோடையே வாழ்ந்து அந்த ஆத்ம விசாரெல்லாம் பழகி அவரை போலவே பிரம்ம நிலையிலே இருந்தவர். அது மட்டுமல்ல, பகவானுடைய காலத்திலேயே அவரிடமே கேட்டு விஷயங்களை தெரிந்து கொண்டவர். பகவான் இந்த காலத்திலேயே இதுக்கு விருத்தியுரை எழுதி பகவான்டே காமிச்சு அதையெல்லாம் திருத்தி, அப்படிப்பட்ட ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படிப்பட்ட பகவானோட விருத்தியுரைய நம்ம பேஸாக வச்சுக்கொண்டு இந்த கருத்துக்களை பார்க்கணும். இந்த ஒரு 5 நாட்களும் இதில் 108 பாடல்கள் வந்திருக்குது. சரியா 108 வந்திருக்கு பாருங்க, அதுதான் விசேஷம். அப்படி வந்திருக்கும் பொழுது 108 பார்க்க முடியுமான்னு தெரியல எனக்கு. 5 நாட்கள்ல எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்க்கணும். என் மனசுல 36 ஒரு நம்பர் இருக்கு, ஆனா தெரியாது பகவான் எப்படி கொண்டு செல்றாரோ தெரியாது. ஆகவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்ப்போம். இதுக்கு முருகனார் சுவாமிகள் ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார். அருணாச்சல அக்ஷரமண மாலைன்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்கறதுக்கு முருகனார் சுவாமிகள் ரொம்ப அழகாகவே அதுக்கு ஒரு பொருள் சொல்லியிருக்கார். அருணாச்சலன் அணியத்தக்கதும் அக்ஷரங்களாகிய புஷ்பங்களால் தொடுக்கப்பட்டதுமான சுப வாசனை பொருந்திய மாலை அருணாச்சல அக்ஷரமண மாலை. ஆக அந்த பகவான் அருணாச்சலன் அணியத்தக்கதும், அணிந்து கொள்ளத்தக்கதும் அக்ஷரங்கள், நான் சொல்ல ஆனா ஆனா ஈனான்னு வந்திருக்கு சொன்னேன் இல்லையா, இப்படி அக்ஷரங்கள் என்கின்ற புஷ்பங்களால் தொடுக்கப்பட்டதுமான சுப வாசனை பொருந்திய மாலை அப்படின்னு பொருள் சொல்றார். அது தவிர இன்னொரு பொருள் சொல்றார். எல்லா இடத்துலையும் முருகனார் சுவாமி என்ன சொல்றாருன்னா, மேலோட்டமாக புலப்படுற ஒரு பொருளையும் சொல்றார், ரொம்ப நுணுக்கமான ஆழ்ந்த பொருளையும் சொல்றார், அத்தியாத்மத்துக்கு தேவையான ஒரு ஆழ்ந்த பொருளையும் சொல்றார். அப்படி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னும் பாட்டின் பொருள் உணர்ந்து பாடும் அன்பரை அருணாச்சலமாகிய அக்ஷர பொருளோடு மனம் புரிவிக்கும் மாலை அருணாச்சல அக்ஷரமண மாலை. அருணாச்சலம் என்னது? ஆத்மஸ்வரூபம் அல்லது பரமாத்ம தத்துவம் தான். அது அக்ஷர பொருள். அக்ஷரம்னா அழியாத பொருள் அர்த்தம். அந்த அக்ஷர பொருளோடு மனம் புரிவிக்கின்ற ஜீவனாகிய நம்மை அந்த பரம பொருளோடு மனம் புரிவிக்கின்ற நாம் ஒன்றாக ஐக்கியமாக மனம் புரிவிக்கின்ற உதவக்கூடிய மாலை இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை. ஆகவே இதோடைய பயன் என்ன? இதை மனமுருகி நம்ம பாராயணம் செஞ்சோம்னா, பொருள்னு சொன்னோம்னு சொன்னா நாம் அந்த அக்ஷர பொருளோடு ஒன்றாக முடியும், இறைவனோடு ஒன்றாகக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மாலை இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை என்று சொல்லி இருக்கிறார் சுவாமி. இந்த அருணாச்சலத்துக்கு அப்படி என்ன மகிமை? எவ்வளவோ மலைகள் இருக்கே, அதுக்கு என்ன அப்படி ஒரு மகிமை என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு பகவான் ரமண மகர்ஷிகளுடைய வாயாலே சொல்லணும்னு சொன்னா, அவருடைய திருமொழிகளாலே சொல்லணும்னு சொன்னா, கருணார்ணவமாய், கருண ஆர்ணவமாய், ஆர்ணவம்னா கடல், கருணையே கடலாக பொங்கி எழுகின்ற போல கருணார்ணவமாய் கருத கதி நல்கும். கருதன்னு சொன்னதோ அதை நினைக்க, கருத கதி நல்கும், உடனே கதி. கதினதோ மோட்சம், வீடு பேரு, நினைக்க முக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, கருத கதி நல்கும். அருணாச்சல சிவமீதான். இந்த அருணாச்சலமானது சிவஸ்வரூபமே. அது கருணை கடலாக இருக்கிறதுனால அதை கருதினாலே போதும். கருதியே திரிவீர்
கருத்தினுள் ஒரு கால் கருதிட கொலாமலே கொல்லும் அருமருந்தொன்றுண்டு அப்படிங்கிறார். பதிகத்துல சொல்றார், ஒரே ஒரு முறை கருதினாலே போதும், கொலாமலே கொல்லும் அருமருந்துன்னு சொல்றார். அர்த்தம் கொலாமலே அர்த்தம் அந்த அகங்காரத்தை அழித்து விடக்கூடியது, அருமருந்து, குரு மருந்து அப்படிலாம் சொல்றாரு. ஸோ ஆக கருணை கடலாக இருப்பதால் கருத கதினல், அதை நினைத்தாலே போதும் கதி. அதை பார்க்க கூட வேண்டும் அவசியம் இல்லை, அங்க போய் அவ்வளவு தூரம் போய் அதை பார்க்க கூட அவசியம் இல்லை, அதுக்கு இல்லை. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே இருந்து அதை நினைத்தாலே போதும், அது கதி. என்ன அர்த்தம்? மோட்சத்தை கொடுத்து விடக்கூடியது. சிவமீதான், இது சிவஸ்வரூபமே. பகவான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற விஷயம் அதுதான். இமயமலையெல்லாம் கூட சிவனுடைய இருப்பிடம், வாசஸ்தலம். ஆனா இந்த அருணாச்சலம் சிவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அடிமுடி இல்லாம தோன்றின அந்த ஜோதியானது அடியவர்கள் வேண்ட அது அருணாச்சலமாயிருக்கு, மலையாக அங்கே சமைந்திருக்கு. உங்களுக்கு அந்த கதை தெரியும், பிரம்மா விஷ்ணு அவருடைய முடி அடியெல்லாம் தேடி போனாங்க இல்லையா, காண முடியாம திகைத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஜோதி பிழம்பு தான் அடியவர்கள் இப்படி ஜோதி பிழம்பா இருந்தா உங்களை அணுக முடியலையே, ஆக சௌமிய மூர்த்தி ஆகணும் வேண்டி கேட்டதற்கு இணங்கதான் அது அங்க மலையாக சமைந்திருக்கிறது. அதுதான் அருணாச்சலம், அண்ணாமலை. ருணம்னு சொன்னா பந்தம்னு அர்த்தம். அருணாச்சலம் அந்த பந்தத்தை, நம்முடைய கர்ம தடைகளை எல்லாம் போக்கக்கூடியது. அப்படிப்பட்டது இந்த அருணாச்சலம். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே, வழுவாவண்ணம் அருமே. நம்முடைய வினைகளை எல்லாம் அறுக்கக்கூடியது இந்த அருணாச்சலம். அப்படின்னா நம்முடைய நாயன்மார்கள் அதை போட்டி துதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த அருணாச்சலத்துடைய மகிமையை தான் பார்க்க போறோம். இன்னும் ஏகப்பட்ட புகழ் இருக்கிறதுக்கு நம்ம போக போக பார்த்துட்டே போகலாம். நம்ம பகவானுடைய சொற்களாலேயே அதை பார்க்கும்போது இன்னும் ஆனந்தமா இருக்கும். அதை நம்ம பார்க்கணும். இப்போ முதல்ல காப்பு, காப்புன்னு சொன்ன அர்த்தம், ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மங்கள செய்யுள் கொடுக்கிறது வழக்கம். இங்கே கணபதியோடைய ஒரு உதவியை நாடி அவருடைய அனுகிரகத்தோட தொடங்குற மாதிரி இங்க பகவான் பண்ணியிருக்கார். அதுதான் பார்க்கணும். அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷர மணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே. அருணாச்சல வரற்கேற்ற, அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய வரன்னு சொன்னா சிரேஷ்டன், நாயகன். அப்படிப்பட்டவனுக்கு ஏற்ற அக்ஷர மணமாலை சாற்ற. இங்க ஆக்சுவலா அக்ஷர மணமாலை சாத்தன்னு தான் வந்துருக்கும் தமிழ்ல பார்த்தா. அவனுக்கு அந்த மணமாலையை சாத்துகிறேன் அர்த்தம், அணிவிக்கின்றேன்னு அர்த்தம் இல்லையா. ஆனா இங்க சாற்றன்னு போட்டிருக்காரு ஸ்லேடையா. சாற்றன்னா கூறன்னு அர்த்தம், எடுத்து கூற. ஏன்னா இது ஸ்தோத்திரமா இருக்கிறதுனால இங்க சாற்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே. கருணாகர கணபதியே, கருணை மிகுந்த கணபதியே, கரமருளி காப்பாயே. கரமருளி காப்பாயே, அபயம், உனக்கு அருள் செய்கிறேன் என்று கரமருளி காப்பாயே, நீ என்னை காக்க வேண்டும் என்பதாக இது ஆரம்பித்திருக்கிறார். இதுல முருகனார் என்ன சொல்றான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாரு. முருகப்பெருமான் வள்ளி தேவியாரை கிழ ரூபமாக காதலித்தார் இல்லையா, இது பண்ணார் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது யானை வடிவாக கணபதி வந்துதான் இருவரையும் சேர்த்து வைத்தாராம். அதுபோல ஜீவனாகிய என்னை அந்த அருணாச்சலனோடு மனம் புரிய வேண்டி, அதற்கு உதவ வேண்டி உன்னுடைய கருணையை நான் யாசிக்கின்றேன், கேட்கின்றேன் அப்படின்னு அமைந்திருக்கிறதா இங்கே முருகனார் சுவாமி கொண்டு சொல்லியிருக்க. ஐ டெல் யூ ஒன் திங், இந்த அக்ஷரமணமாலை அருணாச்சலத்தை பற்றியது அது ரொம்ப அருமையான விஷயம். அது பகவானுடைய திருவாக்காக வந்திருக்கிறது, அதை விட அற்புதம். அதுக்கு அவருடைய அடியாராகிய இந்த முருகனார் சுவாமி, அவர் பெரிய புலவரும் கூட, அவர் கருத்தை எடுத்து சொல்லியிருக்கு இன்னும் அருமை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேதை, பெரிய புலவர், பெரிய ஞானி அதை பொருள் சொல்லியிருக்கார். என்ன சொல்றார்?
அப்படி அன்றைக்கு நீ முருகப்பெருமானோடு வள்ளி தேவி மனம் புரிய துணை செய்தாய் அல்லவா? அதுபோல இந்த ஜீவனையும் அருணாச்சலனோடு ஒன்றாக இணைய நீதான் கரணமருளி காக்க வேண்டும் என்பதாக இது அமைந்திருப்பதாக சொல்லி இதை ஆரம்பிக்கிறார். சேர்ந்து படிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த கோரஸ் மட்டும். சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அஜய் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஸ்ரீ அருணன்னு சொன்னா சூரியன் அர்த்தம் இல்லையா? இங்க அருணனுக்கு அருணனிவன். இன்னொருத்தன் கேட்டா எந்த ஒளியால் சூரியனே ஒளிர்கின்றானோ அப்படிப்பட்ட ஆன்ம ஒளி அப்படின்னு தான் இவனுக்கு பொருள் சொல்லணும். அது மட்டுமல்ல, அச்சலன் அசையாதவன் அருணாச்சலன் அப்படிதான் பிடிக்கணும். அசையாதவன் யாரு? மாறிக்கொண்டே இருக்கின்ற அசைந்து கொண்டே இருக்கின்ற இந்த நினைவுகள் ஊடே அசையாத சாட்சி மாத்திரமாக அசையாத பொருளாக இருப்பவன் அவன் தான் அருணாச்சலன். பகவான் திரும்ப திரும்ப சொல்றார், வெளி உலகத்துல மலை போல காட்சி கொடுத்தாலும் அருணாச்சலம் என்பது ஆத்மஸ்வரூபமேன்னு சொல்றார். திரும்ப திரும்ப அதை சொல்றார் அச்சலன். ஆக திருவண்ணாமலையிலே அசையாத பொருளாக இருந்தது, சிதம்பரத்திலே நடனம் புரிந்தது. எங்களுடைய சுவாமி என்ன சொல்வான்னு கேட்டா, ஒரு சாதகனானவன் அல்லது பரம பக்தனானவன் எப்படி வாழணும்னு கேட்டா, வெளியில எவ்வளவு வேணா நடராஜனை போல கூத்தடிக்கலாமா, கூத்தடியாந்தோம் என்ன வேலைகள் செய்யலாம், அங்க போலாம் இங்க வரலாம். ஆனா உள்ளத்துல அச்சலனை போல அருணாச்சலனை போல அசையாது இருக்கணும். அருணாச்சலனை போல அசையாது உள்ள நம்ம இருக்க பழகிட்டோம்னு சொன்னா, அந்த சித் சபேசனை போல அந்த நடராஜ மூர்த்தத்தை போல எவ்வளவு வேணாலும் நம்ம திருநடனம் செய்யலாம். அப்படிப்பட்ட அச்சலனாக அசையாதவனாக எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இதயத்தில் இருப்பவன் தான் அருணாச்சல சிவன் படிக்கும். அதே அருணாச்சலன் தான் அங்க இந்த மலையாக காட்சி. ஆகவே சிவஸ்வரூபமேன்னு திரும்ப திரும்ப சொல்ற. அப்படிப்பட்ட அருணாச்சலை ஸ்துதி செய்வதாக இந்த முதல் இது அமைஞ்சிருக்கு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ. இது என்ன விசேஷம்னு கேட்டா, பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி சிறு வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு இந்த கடவுளை நாட வேண்டும் என்றோ முக்தி பெயரை பெற வேண்டும் என்றோ எல்லாம் ஒரு பெரிய ஏக்கம் தவிப்பெல்லாம் இல்லவே இல்லை. அவர் யாரையும் குரு என்றெல்லாம் நாடவே இல்லை. ஒரு சராசரி சின்ன ஒரு பிள்ளையாதான் வளர்ந்துருக்கார். ஆனா அந்த சமயத்துல கூட அவருடைய இதயத்துல இந்த அருணாச்சல புரணம் இருந்ததுதான். என்ன அர்த்தம்னு கேட்டா, உள்ளத்துல இந்த அருணாச்சலம்ங்கிற இந்த சப்தம் மாத்திரம் வந்து கொண்டே இருந்ததுதான். ஆனா அது என்னன்னே அவருக்கு தெரியாது. மனசுல ஏதோ ஒரு ஞாபகம், இந்த அருணாச்சலம் ரொம்ப புனிதமானது, ரொம்ப அற்புதமானது ஒரு நினப்பு. ஆனா அது என்னன்னே தெரியாது. அவர் சின்ன வயசுல இருந்தே அப்படி இருந்திருக்கு ஒரு ஸ்புரணம். சோ அதுவேதான் அவர் அந்த பிரம்ம சாட்சா்காரம் பெற்ற பிறகும் அந்த அருணாச்சல என்ன சொல்றது, அந்த பரம பிரேம பக்தியாக அவரிடம் எழுந்திருக்கிறது. சோ அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த இஷ்ட தெய்வமாகிய அருணாச்சலத்தை பகவான் இங்கே புகழ்ந்து பார். முதல் செய்தி அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் பிரபினமாயிருப்போம் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. முதல் செய்யுள் என்ன சொல்ற, அருணாச்சலம் என
அகமே, அகமேன்னா இதயத்தால் மனத்தால், அகமே நினைப்பவர். அவரை நினைத்தால் போதும், அவரை மனமுருகி அவரை நினைத்தால் போதும். அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அப்படிப்பட்டவர்களுடைய அகத்தைனா அகங்காரத்தை, நான் என்கின்ற பொல்லாத்தனத்தை வேறறுப்பாய், அதனை அடியோடு வேரோடு அழித்து விடுவாய் ஓ அருணாச்சலா. ஆக அருணாச்சலன் என்ன செய்வான்? அவனை யாராவது மனமுருகி அவனை நினைத்தால் அவர்களுடைய நான் என்கின்ற பொல்லாத்தனத்தை அகங்காரத்தை அழித்து விடுவான். இந்த அகங்காரம் தான் பகவான் நம்ம உணர விடாம தடுக்கிற ஒரு கொடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு திரை, ஒரு மறைப்பு, இல்ல ஒரு பெரிய தடை. ஆகவே இந்த அகங்காரம் அழிஞ்சுன்னு சொன்னா அப்புறம் பகவானுக்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு பிரிவும் கிடையாது. நம்ம இதயத்திலேயே அவரை ஸ்வஸ்வரூபமாக உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த அகங்காரத்தை வேறறுக்க வல்லவன் அருணாச்சலம். ஆக அகத்திலே அருணாச்சலா என்று மனமுருகி நினைத்தாலே அந்த அகத்தை வேறறுக்கக்கூடியவன் அருணாச்சலம். அதான் கொலாமலே கொல்லும் அருமருந்தொன்று உண்டு அப்படின்னு சொல்றார் பதிகத்துல. கொலாமலே கொல்லும் மருந்து என்ன செய்யணும்? காப்பாற்றணும் இல்லையா? ஆனா இந்த மருந்து ரொம்ப வினோதமான மருந்து. கொன்னு போட்டு, ஐயோ பயப்பட வேண்டாம், கொலாமலே கொல்லும், நீங்க சாக மாட்டீங்க, ஆனா நான்கிறது அகங்காரம் மடிந்து போகும், அழிந்து போகும். அப்படிப்பட்டது அகங்காரத்தை வேறறுக்க வல்லது இந்த அருணாச்சலம். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் முருகநாசம் என்ன சொல்றான்னு கேட்டா, அருணாச்சலம் என அகமே நினைப்பவர். அருணாச்சலம் அகமே என நினைப்பவர். இப்படி பிரிச்சு சொல்றார். அருணாச்சலம் அகமே என நினைப்பவர். அருணாச்சலங்கிறது வேற எங்கேயோ இல்ல, அது உலகத்துல நம்ம கண்ணு பார்க்கக்கூடிய ஒரு மலையா இல்ல. அது அருணாச்சலம் உண்மையிலே என்னது? அது அகமே, என்னுடைய ஸ்வரூபமே. நம்ம போன முறை பார்த்தோம், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? உபதேச உந்தியார்ல அணிய பாவத்தின் அவனகமாகும் அனனிய பாவமே உந்தி பர அனைத்தினும் உத்தமும் உந்தி பரன். பின்னர்த்தும் பகவான் வேறு நான் வேறு நினைச்சு நம்ம வழிபடுறதை காட்டிலும் அல்லது அவனை தியானம் செய்வதை காட்டிலும் என்னுடைய அகத்திலே ஸ்வரூபமாக பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற அனனிய பாவம் உத்தமம் சொன்னார் இல்லையா? அதே போல அருணாச்சலம் அகமே. அருணாச்சலம்ங்கிறது வேற எங்கேயோ இல்ல, என்னுடைய இதயத்துக்குள்ள என்னுடைய உண்மையான ஸ்வரூபமா இருக்கக்கூடியது அருணாச்சலம் என பாவனை செய்யக்கூடியவர்களுடைய அகங்காரத்தை வேறறுப்பவன் அருணாச்சலம். ஒரு அழகா கொடுத்திருக்கார். ஆக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த அருணாச்சலமானது வெளியில தோன்றினாலும் அது அகத்துல நானே நானேன்னு தானே தானே தத்துவம் அதனை தானே காட்டுவேன்னு சொல்ல போற அது போல இருக்கு நம்ம உணரணும் அப்படிங்கிறது. அதுக்குதான் முருகநாத சுவாமி என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இந்த அருணாச்சலம் என்னது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமாக ஒரு செய்யுள் எழுதினார். புத்தி அகங்காரம் புலம்பெய்த ஓங்கும் மத்தி இதயம் தான் மறையவனும் மாலும் நத்த அறியாது நலம் குலைய அண்ணார் மத்தியொளிர் அண்ணாமலையினது மெய்யே. என்ன சொல்றா? புத்தி அகங்காரம் புலம்பெய்த. புத்தினா நம்மளுடைய புத்தி, அகங்காரம் 4 அகங்காரம், அது புலம்ப, அது அறிய முடியவில்லையே அப்படின்னு புலம்பெய்த. மத்தியில ஒளிர்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபம் தான் பிரம்மதேவனும் விஷ்ணுவும் அடிமுடி காண முடியாம எப்படி நிலை குலைந்து போனாங்களோ அப்படிப்பட்ட அந்த பரம ஜோதி தான் இந்த அருணாச்சலம். அது இதயத்தினுடைய இருக்கின்றது என்று அருணாச்சல தத்துவத்தை பத்தி எழுதினார். ஆக அருணாச்சல தத்துவங்கிறது மலையாக இருந்தாலும், அதாவது பிரம்மா விஷ்ணுவாலே அது அடிமுடி அறிய முடிய கதைகள் புராணம் மூலம் சொன்னாலும், அது உண்மையான தத்துவம் என்னன்னு கேட்டா, அகங்காரமும் புத்தியும் அதை அறிய முடியாமல் நலங்குலைய அப்படி இதயத்துல ஒளிர்கின்ற அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி பகவான் போய் கொடுத்தார். உடனே பகவான் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, தீப தரிசன தத்துவம் இன்னொரு ஒரு செய்தி எழுதி கொடுத்தாரு. பகவான் பெரிய புலவர் தானே, அவரு இன்னொரு தத்துவத்தை எழுதி கொடுத்தாரு. இப்போ நீ சொன்னது சரி, அண்ணாமலையாரை பத்தி நீ சொன்னது சரி.
இந்த தீபம்னா என்னது? இந்த மகாதீபம் ஏற்றாங்களே அதுனா என்னது? நீங்க பாத்திருக்கீங்களா? மகாதீபம் ஏற்றும் போது ரொம்ப அருமையா இருக்கும். அந்த தீபத்துக்கு என்ன பொருள்? இத்தனுவே நானாம் எனுமதியை நீத்த அப்புத்தி இதயத்தே பொருந்தி அகநோக்கால் அத்துவிதமாமை அகச்சுடர் காண்கை பூ மத்தியனும் அண்ணாமலை சுடர்கான்மையே. பகவான் சொன்னா, இத்தனுவே நானாம், இந்த உடல் தான் நான். இத்ததுமே நானாம் எனும் மதியை நீத்து, அது அற்ப மதி, அது உண்மை கிடையாது. அதை விளக்கி அப்புத்தி, அந்த நிர்மலமான புத்தி அகநோக்கால் இதயத்தை பொருந்தி, உண்மையான ஸ்வரூபத்தில் பொருந்தி அகநோக்கால் அத்துவிதமாமே அகச்சுடர்கான்கை பூ. அகச்சுடர்கான் அர்த்தம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்றது. அதுதான் இந்த பூ மத்தியில ஒளிர்கின்ற இந்த அண்ணாமலை தீபத்தை தரிசனம் பண்றதாகும் அப்படின்னு சொன்னார். அப்பனா கண்ணால் அந்த தீபத்தை பார்த்து அரோகரா அரோகரான்னு சொல்லணும் இல்லையா? அது நல்லதுதான். அதே தீபத்தை எப்படி பார்க்கணும்? இந்த உடல் நான் அல்ல என்று உணர்ந்து அந்த புத்தி அகமுகப்பட்டு இதயத்தில் இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணுனா அதுதான் தீப தரிசனம் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த அருணாச்சலங்கிறவர் அகமே, அவர் வெளியில இல்ல, அவருடைய ஸ்வரூபமா உள்ள இருக்கார் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ, யார் பாவனை செய்யறாங்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய அகத்தை வேறொருப்பாய் அருணாச்சலா. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, உபனிடதமும் பாகவதமும் கலந்த ஒரு கலவைன்னு சொன்ன இந்த அக்ஷர மணமாலை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஞானியிடமிருந்து பொங்கி பெரிய ஸ்தோத்திரம் இது. ஸோ அத்வைத பரமா தான் வரப்போகுது எல்லாமே. ஆகவே இங்க என்ன சொல்றார் பகவான்? அருணாச்சலா, உன்னை வெளியிலே ஒரு மலையாக நினைத்து வலம் வைந்து வணங்கி உன்னை சுதி செய்தாலும் அப்படிப்பட்டவருடைய மனம் தெளியும், சித்த சுத்தி உண்டாகும், ஏகாகிர புத்தி உண்டாகும், எல்லாம் நடக்கும். அதை விட விசேஷமாக எவனொருவன் உன்னை இந்த அருணாச்சலம் என்னுடைய அகமே, என்னுடைய ஸ்வரூபமே என்று அனனிய பாவத்தோடு உன்னை வணங்குகிறானோ, வழிபடுகிறானோ, தியானிக்கின்றானோ, அப்படிப்பட்டவனுடைய அகங்காரத்தை வேறறுக்க வல்லவன் நீ. இந்த அகங்காரம் என்ன தெரியுமா? நான் வேற, நீ வேற, அவன் வேற, அது வேறங்கிற ஒரு பேத பாவனைக்கு பேர் தான் அகங்காரனே பேர். ஸோ ஆக பேதப்படுத்தி நம்ம பார்த்துட்டே போனோம்னா அகங்காரம் பெருசாயிரும், பெருகிட்டே போகும். பேத புத்தி ஒழிஞ்சு போச்சுன்னு சொன்னா அகங்காரம் ஒழிஞ்சு போச்சுன்னு. ஆகவே முதல்ல எங்க விடணும்? இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றதை விடணும். அவன் நீசன், நான் உயர்ந்தவன் அப்படியெல்லாம் பார்க்கறதெல்லாம் விடணும். இவன் என்னுடையவன், அவன் என்னுடையவன் அல்லங்கிற அந்த பேத உணர்வெல்லாம் விடணும். கடைசியில பகவானும் நானும் கூட வேற வேற கிடையாது, என்னுடைய சொரூபமாவே பகவான் இருக்கார் அப்படி சொல்லும்போது அகங்காரம் முற்றிலுமாக ஒழிந்து போயிடும். ஆகவே பகவானை தன்னுடைய இதே ஸ்வரூபத்திலே ஸ்வரூபமாக தரிசிக்கிறது தான் ரொம்ப விசேஷமானது. அதைத்தான் முதல் செயலே சொல்கிறார். அப்படிப்பட்டவனுடைய அகங்காரத்தை முற்றிலுமாக வேறறுக்க வல்லவன் அருணாச்சலன் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது என்ன சொல்றார் தெரியுமா? அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் அபிண்ணமாய் இருப்போம் அருணாச்சலா. அழகுங்கிறது என்னது? தமிழ் வார்த்தை அழகு. சுந்தரங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. ரெண்டும் வெவ்வேறு ஒலி குறிப்பா இருந்தாலும் அது உணர்த்துற பொருள் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், த பியூட்டிஃபுல். அழகுன்னு சொன்னாலும் சுந்தரம் சொன்னாலும் அது கருத்து ஒண்ணுதான். அது வெவ்வேறு ஒலி குறிப்பா வெவ்வேறு பாஷையா இருந்தாலும் அது உணர்த்தக்கூடிய பொருள் எப்படி ஒன்னோ அதே போல அருணாச்சலம்னு சொன்னாலும் நான் அல்லது இந்த ஜீவன் சொன்னாலும் வெவ்வேறு ஒலி குறிப்பா இருந்தாலும் ஒன்னேதாங்கிற உணர்வோட என்னை எப்பொழுதும் இருப்பதற்கு துணை செய்வாயாக. அபிண்ணமாய் இருப்போம் அருணாச்சலா. உபாதி உணர்வு தான் வேற வேறைய ஒழிய நாம் உண்மையிலேயே ஒரே பொருள் தான் என்பதை எனக்கு உணர்வதற்கு அனுகிரகம் செய்வாயாக. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பகவானுடைய அம்மாவுடைய பேர் அழகம்மையார், அப்பாவுடைய பேர் சுந்தரமையர். ஆக இரண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் பகவான். ஆகவே இந்த இரண்டாவது செய்யுள்ள தன்னுடைய தாயார் தந்தையாரையும் நினைச்சிடுறார் ஒரு முறை. எப்படி அவர்கள் இரண்டு உடலாக இருந்தாலும் மனம் ஒன்றுபட்டு ஒருவராகவே தங்களுடைய தாம்பத்தியத்தை நடத்தினார்களோ அப்படி ஐக்கிய உணர்வோடு நீயும் நானும் இருக்க வேண்டும் அருணாச்சலா, அபிண்ணமாய் இருப்போம் அருணாச்சலா என்பதாகவும் இங்க சுட்டி காமிச்சிருக்கார் அப்படின்னு முருகனார் சுவாமி எடுத்து சொல்றார். நாம படிச்சுட்டு போனா நமக்கு அவ்வளவு பெருசா விளங்காது. இங்க முருகனார் சுவாமி சுட்டி காமிக்கிறார். தன்னுடைய தாய் தந்தையாரும் நினைச்சிடுறார் ஒரு முறை.
ஆக அழகு சுந்தரம்னு சொன்னாலும் எப்படி ரெண்டு வெவ்வேறு சொல்லா இருந்தாலும் வெவ்வேறு ஒலிக்குறிப்பா இருந்தாலும் அது உணர்த்தக்கூடியவர்கள் ஒரே ஒண்ணுதாங்கிற மாதிரி சீவன் சொன்னாலும் சிவன் சொன்னாலும் ஒன்னேதான், அதோட ஸ்வரூபம் ஒண்ணுதான். அப்படி ஐக்கிய பாவத்தோடு நாம் இருப்போம் அருணாச்சலா என்பதாக இங்கே அபிண்ணமாய் இருப்போம் அருணாச்சலா என்று சொல்லிட்டார். சேர்த்து படிப்போம் ரெண்டையும். அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா, அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் அபிண்ணமாயிருப்போம் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அகம் புகுந்தீட்டும் அகபுவை சிறையார் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா, ஆறு காயனை ஆண்டனை அகற்றில் அகிலம் அழித்திடும் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. பகவான் இந்த மூணாவது செய்யுள்ள தன்னுடைய அனுபவத்தையே தான் எடுத்து சொல்றாரு. பகவானுக்கு என்ன ஆச்சு? அவர் 16 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது திடீர் ஒரு நாள் மரண பயம் வந்தது. நான் இறந்து போக போகிறேன். அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சார், இறப்பது யாரு, யார் இறந்து போறா, இப்படி விசாரிக்க ஆரம்பிச்சார். இந்த உடல் அழிந்து போகுதா, நான் இருப்பேனே அப்படிலாம் விசாரிக்க ஆரம்பிச்சார். இப்ப எண்ணங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு, அதுதான் நான் இருக்கேனா, எண்ணங்கள் ஓய்ந்த பிறகு நான் இல்லாம போயிடுவேனா நினைச்சு பார்த்துட்டே இருந்த எண்ணங்கள் எல்லாம் ஓய்ந்த பிறகு அவர் தான் இருக்கிறத உணர்ந்தார். ஆக உடல் மனம் இது எல்லாம் கடந்த ஒரு இருப்பு மாத்திரமாக தான் இருப்பதை இப்ப உணர்ந்தார். இது பகவான் தன்னுடைய குருவை நாடியோ இல்ல பரம்பொருளை வேண்டியோ பெற்ற அனுபவம் கிடையாது. திடீரென்று அதுவாகவே அவரை ஆட்கொண்டது இந்த அனுபவம். இதைத்தான் இந்த மூணாவது செய்யுள்ள சொல்றார். அகம் புகுந்து ஈர்த்து உன் அக குகை சிறையாய் அமர்வித்தது என் கொல் அருணாச்சலா. அகம் புகுந்து ஈர்த்து, இங்க அகங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா என்னுடைய மனம்னு அர்த்தம். ஆக என் மனதிற்குள்ளாக புகுந்து ஈர்த்து, ஈர்த்த வலியை இழுத்து உன் அக குகை சிறையாய், உன்னுடைய அருணாச்சலா உன்னுடைய, இங்க அக குகைன்னு சொல்றது இதயஸ்தானம். அதாவது இதய குகைக்குள்ளதான் ஆண்டவன் இருக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க இல்லையா, அந்த இதயஸ்தானம். சிறையாய் நான் தப்பித்து ஓட வண்ணாமல் அப்படி சிறைப்படுத்தி வைத்த அமர்வித்தது என் கொல், உன்னுடைய கருணையானது எவ்வளவு அற்புதமானது. என் கொல்ங்கிறது ஒரு வியப்பான ஒரு எக்ஸ்பிரஷன். என் கொல் அருணாச்சலா. ஆக நான் உன்னை நாடவில்லை, நான் உன்னை அழைக்கவில்லை, நீயாகவே வந்து என்னுடைய மனதிற்குள்ளே புகுந்து எல்லா எண்ணங்களையும் அடக்கி ஒழித்து என்னை வழியை இழுத்து உன்னுடைய இதய குகைக்குள்ளே அச்சலமாக அசையாத பொருளாக என்னை சிறைப்பிடித்தனையே அருணாச்சலா. உன்னுடைய கருணை என்னவென்று சொல்லி வியப்பது என் கொல் அருணாச்சலா. கொல்னா கொல்றது கிடையாதுங்க, என் கொல் அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அஸ்டானிஷ்மென்ட். என் கொல் அப்படின்னு அருணாச்சலா. இங்க தலையை தலைவனை பார்த்து சொல்ற மாதிரி சொல்லலாம். தலைவி அர்த்தம், இந்த சிறு பெண் என்ன சொல்றான்னு கேட்டா, ஓ என்னுடைய காதல் நாயகனே, நான் என்னுடைய தாயார் வீட்டில் நான் பாட்டுதான் இருந்தேன், உன்னை பற்றி நான் நினைக்கவே இல்லை, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நீ என்ன செய்தாய், நீயாக ஒரு நாள் என்னுடைய அகத்திலே புகுந்து, அகம்னா வீடு மனை, அதிலே புகுந்து என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு உன்னுடைய வீட்டில் சென்று என்னை சிறைப்பிடித்து வைத்தாய். என்னே உன்னுடைய என்ன சொல்றது கருணை, என்னே உன்னுடைய அருட்செயல், என்னே உன்னுடைய அற்புதமான செயல் என்று சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளும். ஸ்ருங்கார ரசம் சொன்னேன் இல்லையா,
ஒரு நாயகி நாயக பாவம் சொன்னேன் இல்லையா, அப்படி பார்த்தா ஒரு பெண்ணானவள் தன்னுடைய தலைவனை பார்த்து, நான் உன்னை வேண்டவில்லை, விரும்பவில்லை, நீயாக வந்து என்னை விரும்பி இழுத்து சென்று உன்னுடைய குகை, உன்னுடைய அகத்திலே என்னை சிறை வைத்தாய், என்னே உன்னுடைய அற்புதமான செயல் என்று சொல்வதாகவும், அடுத்த செய்யுள்ள பாருங்க, ஆறுக்காயனை ஆண்டனை அகற்றில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. அப்படி என்னை ஆண்டு விட்டு, பலாத்காரமாக என்னை இழுத்து சென்று உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய மனையிலே என்னை நீ சிறை வைத்த பிறகு சிறிது காலம் கழித்து சீப்போ என்று என்னை உதாசீனப்படுத்தி என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாய் என்று சொன்னால், ஆறுக்கா என்னை ஆண்டனை, அப்ப எதற்காக என்னை ஆண்டாய்? முதலிலே ஆறுக்கா என்னை ஆண்டனை அகற்றிடில், நீ இப்போ என்னை அகற்றிடில் வேண்டாம் அப்படி உதாசீனப்படுத்தினேன்னு சொன்னா, அகிலம் பழித்திடும் அருணாச்சலா, இந்த அகிலமே உன்னை பழிக்கப் போகின்றது. ஏன் பழித்திடும்? அருணாச்சலன் என்பவன் நினைத்தாலே போதும் அவன் முக்தி அளிப்பவன் அப்படின்னு உலகம் பேசிட்டு இருக்கு இல்லையா. நீ என்ன செஞ்ச? இப்போ எனக்கு ஆசையை காட்டி நான் உன்னை நினைக்காத போது என்னை வழியை இழுத்து சென்று சிறை வைத்த பிறகு என்னை வேண்டாம் என்று நீ ஒதுக்கினாயே என்று சொன்னால், இந்த அருணாச்சலன் மோசக்காரன் என்று உலகம் உன்னை தூற்றும். அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. ஆகவே நீ என்னை ஒரு காலம் என்னை விட்டு பிரியாது, என்னை உன்னிடத்திலிருந்து அகற்றாது நீ எப்பொழுதும் எனக்கு அருள் புரிய வேண்டும் அருணாச்சலா. என்ன விஷயம்னு கேட்டதில்ல, ஒரு சாதகனாகட்டும் ஒரு பக்தனாகட்டும், அவன் பகவானை நினைத்துக் கொண்டிருக்கான், பிரேம பக்தியோடு அன்பு செய்து கொண்டிருக்கான். அவனுக்கு பகவான் அனுகிரகம் கொடுக்கிற மாதிரி, அனுகிரகம் செய்யற மாதிரி அவனுக்கு தோணும். ஸோ அவனோட ஆன்மீக சாதனையில அவன் உயர்ந்து வர்ற மாதிரி அவனுக்கு ஒரு காட்சி புலப்படும். சில சமயங்கள் திடீர்னு சொல்லி எல்லாமே போன மாதிரி, பகவான் தன்னை கைவிட்டது போல அவன் உணர்கிறான். அப்போ அவன் பகவான்கிட்ட புலம்புறான், பகவானே நீதானே முதல்ல வந்து என்னை ஆண்டாய், இப்பொழுது நீ என்னை கைவிட்டு விட்டாய் என்று சொன்னால் இது நியாயமா, தர்மமா? நீயாகத்தானே வந்து என்னை இழுத்து சென்றாய், உன்னுடைய அகத்திலே என்னை சிறை வைத்தாய், அப்படி செய்த பிறகு என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினே என்று சொன்னால் உலகம் உன்னை பழிக்காதா? ஆகவே ஆண்டவனே, என்னை நீ ஒதுக்கவே முடியாது, என்னை எப்பொழுதும் நீ காத்து ரட்சிக்க வேண்டும், என்னை நீ கைவிடவே முடியாது, எப்பொழுதும் நீ என்னை உன்னுடன் ஒன்றாக ஆக்கி அரவணைத்து என்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பக்தனானவன் பகவான் வேண்டுவது போல அமைஞ்சிருக்கு. ஆகவே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆன்மீக சாதனை என்ன சொல்றான்? நான் உன்னை வேண்டவில்லை, விரும்பவில்லை, பாவா என்று அழைக்கவில்லை, நீயாகத்தானே வந்து வலுக்கட்டாயமாக என்னை இழுத்து சென்றாய், அப்படி சென்ற பிறகு என்னை வேண்டாம், சீச்சி போ என்று ஒதுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்படி ஒதுக்கினாய் என்று சொன்னால் எதற்காக என்னை இழுத்து சென்றாய்? முதலிலே ஆறுக்கா என்னை ஆண்டனை, இப்போ வேண்டாம் என்று என்னை ஒதுக்கினாய் என்று சொன்னால் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. உன்னை அகிலம் பழிக்கப் போகிறது. என்ன சொல்ல போது? இவன் மோசக்காரன், இவன் ஆசை காட்டி மோசம் செய்பவன், வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று பின்பு நட்டாத்திலே விட்டு விட்டு சென்று விடுவான் அப்படின்னு அகிலம் உன்னை பழிக்கப் போகிறது. ஆகவே நீ என்னை கைவிடல் ஆகாது. இதுதான் அதோட பொருள். அதாவது இந்த ஆன்மீக சாதகனுக்கு தியானம்லாம் செய்யும் பொழுது இந்த கிளிம்ஸ் சொல்ற மாதிரி ஒரு உணர்வு தான் ஏற்படுது அவனுக்கு, இந்த பரம்பொருளப்பட்ட உணர்வு. ஆனா அது எப்பயும் ஒரே படுத்த இருக்க மாட்டேங்குது, அது திடீர்னு போயிடுது. அது ரொம்ப ஆனந்தமான அனுபவம், அது வந்துட்டு போயிடுது. அப்புறம் திருப்பி எப்போ வருவோம் அவன் ஏங்குவான், வர வேண்டும் என்று முயற்சி செய்வான். அப்படி பட்டும் போது அவனுடைய மனம் எப்படி இருக்குன்னு இப்படிதான் இருக்கும். ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி எனக்கு கொடுத்துட்டு இப்படி மறைஞ்சு போயிட்டே அருணாச்சலா, ஏன் அப்படி செய்யற? நீ என்னை விட்டு அகலாமல் எப்பொழுதும் அந்த ஆனந்தத்திலே நான் தெளித்திருக்க வேண்டும் அருணாச்சலா அப்படின்னு அவன் ஏங்கிறது போல இந்த செய்யுள் அமைந்திருக்கு. ஆகவே இங்க பகவான் என்ன சொல்றார்? ஆறுக்கா என்னை ஆண்டனை, எதற்காக என்னை ஆண்டாய்? அப்படி ஆண்ட பிறகு என்னை வேண்டாம் என்று நீ தள்ளினால், என்னை உதாசீனப்படுத்தினால் என்ன நடக்கும்? அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. இந்த உலகமானது உன்னை பழிக்க போகிறது. ஆகவே அந்த பழியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டியும் நீ என்னை அகற்றலாகாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு
ஒரு சின்ன ஒரு அச்சம், ஒரு கவலை இருக்கு. பகவான் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்கான் இது வரைக்கும். ஆனால் திடீர்னு நம்மளை கைவிட்டான்னா என்ன செய்வோம்? பகவான் நம்மை கைவிடவே முடியாது. ஏன் கைவிட முடியாது தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமில்லை, நீங்க எல்லாம் தாய்மார்கள், இங்க நம்மளுடைய ஐயாமார்களும் இருக்காங்க. உங்களுடைய குழந்தையை நீங்க கைவிட்டுருவீங்களா? அந்த குழந்தை என்னதான் அநியாயம் அட்டகாசம் பண்ணாலும் குழந்தையை கைவிட்டுருவீங்களா? முடியவே முடியாது. ஏன்? ஒரு தாயாலையோ தந்தையாலையோ தன் குழந்தையை எக்கேடுகிட்டு போட்டும் அப்படி கைவிட முடியாது. ஏன்னா அந்த அளவு அன்பு அக்கறை இருக்கு இல்லையா? ஸோ சாதாரண ஒரு தாய் தந்தையருக்கு இப்படி இருந்தா அகில லோகத்துக்கும் தாய் தந்தையாகி அவனுக்கு எப்படி மனம் வரும் நம்ம கைவிட? ஒரு காலம் விடமாட்டான். ஆனா நமக்கு ஒரு நினைப்பு இருக்கு, ஐயோ நம்மளை கைவிட்டுருவானா, கைவிட்டா என்ன செய்வேனா? கைவிடவே மாட்டான். அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்துல, அதாவது இலங்கையில யாழ்ப்பாணத்துல யோகர் சுவாமிகள் ஒரு பெரிய ஞானி இருந்தார். பெரிய சித்தரவர், சித்தபுருஷர், ஞானி. அவர் ஒரு முறை தன்னுடைய அடியார்கள்லாம் புடை சொல்லி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டார். அடியார்களை பார்த்து கேட்டார், ஆண்டவனாலேயும் செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேட்டார். ஆண்டவனாலேயே செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டார். ஆண்டவன் சர்வ வல்லமை படைத்தவன், அவனால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை, ஆண்டவனால செய்ய முடியாத காரியமா? யோசிச்சுனான். சரி, நாளைக்கு வந்து பதில் சொல்லு அனுப்பிச்சிட்டார்ல. மறுநாள் வந்து ஒன்று கேட்டார், ஆண்டவனாலேயே செய்ய முடியாத காரியம் தான் இருக்கா அப்படின்னு. யாருக்கும் சரியாக பொருள் சொல்ல தெரியவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. யோகர் சுவாமி என்ன சொன்னார்னு கேட்டா, ஆண்டவனே நினைத்தாலும் அவரால் நம்மை விட்டு பிரிய இயலாது. ஆண்டவனால முடியாத காரியம் அவரால் நம்மை விட்டு பிரிய இயலாது. ஏன்? நம்முடைய அகமாக, ஸ்வரூபமாக, நம்முடைய ஆத்மாவாக இருப்பவர் அவர் எப்படி நம்மளை விட்டு பிரிய முடியும்? ஆக ஆண்டவனால் நம்மை விட்டு பிரிய முடியாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம விளக்கமா வழங்கி கொண்டோம்னு சொன்னா நமக்கு அப்படி ஒரு தைரியம் கிடைக்கும். ஆண்டவன் என்னோடு இருக்கார், என்னை காப்பார், என்னை ஒரு காலம் கைவிட முடியாது. ஆன்மஸ்வரூபமா இருக்கிறதுனால அவரால் பிரியவே முடியாது. ரெண்டு, என்னுடைய தாயை போல தந்தையை போல அதை காட்டிலும் 1000 மடங்கு கருணை கொண்டவர், கருணை உள்ளம் கொண்டவர், கருணை கடல். அவர் எப்படி என்னை கைவிட முடியும்? நாம தான் அவரை கைவிடுவோம். ஏதோ பூஜை பண்ணிட்டே வருவோம், திடீர்னு ஒரு நாளைக்கு காலைல சீக்கிரமே கல்யாணத்துக்கு போகணும். எதை இப்போ விடுறது? சீக்கிரம் எந்திருக்க முடியாது நம்மளால. குளிருதே சுவாமி, எப்படி எந்திருக்கு? எதை கைவிடுவோம்? முதல்ல இந்த பூஜையை விட்டுருவோம், கைவிடும், மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ஆக ஆமா, அடிக்கடி அவர் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடவே முடியாது. ஒரு குழந்தை அம்மாவையோ அப்பாவையோ எவ்வளவு ஏசினாலும் பேசினாலும் முரண்டு பிடித்தாலும் தாய் தகப்பனாரால குழந்தைய தொலைஞ்சு போ அப்படின்னு மனதார சொல்லவே முடியாது, கைவிட முடியாது இல்லையா? அது போல. ஆனா இந்த பக்தனுக்கு ஒரு அடிக்கடி சந்தேகம் வந்து விடுகிறது. ஒருவேளை பகவானை கைவிட்டுருவானோ, என்னை விட்டு பிரிந்து போயிடுவானோ, அனாதையா போயிடுவேனோன்னு சொல்லிட்டு. அதான் இங்க அந்த பக்தனுடைய உள்ள கிடைக்காத வருது. ஆருக்கா என ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்படிதான் அந்த கோபிகளும் திரும்ப திரும்ப சொன்னாங்க கண்ணன்ட்ட, கண்ணா என்னை விட்டு பிரிந்து போய்விடாதே, நீ போய்விட்டா என்று சொல்ல வேறு யார் எங்களுக்கு கதி துணை? கண்ணன் சொன்னா, நான் இந்த உருவம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, உங்களுடைய இதயத்திலேயே எப்பொழுதுமே இருக்கேன், நான் எப்படி உங்களை விட்டு போக முடியும் இருக்கேன். இதை நம்ம நம்புறதே கிடையாது. அதனாலதான் ஐ டெல் யூ ஒன் மோர் திங், நம்ம குருன்னு ஒருத்தர் ஆசிரியித்து அவரை ரொம்ப என்ன சொல்றது கனம் பண்ணி அவரை வணங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீக வாழ்க்கை முன்னேறிட்டு வரும். ஆனா திடீர்னு அந்த குரு மறைஞ்சு போயிட்டான், பிசிக்கலா இல்லாம போயிட்டான், நமக்கு அவ்வளோ ஒரு வருத்தம் ஏற்படுது, வேதனை ஏற்படுது. அது காரணம் என்னன்னு கேட்டா, திரும்ப திரும்ப குரு என்ன சொல்றார்? நான் இந்த உடம்பு கிடையாது, நீயும் இந்த உடம்பு கிடையாதுன்னு அவர் சொல்றார். நான் அழியாத அந்த ஆன்மஸ்வரூபம் சொல்றார், நீயும் ஆன்மஸ்வரூபம் சொல்றார். ஆனா நம்ம காலையே வாங்கிக்க மாட்டேங்கிறோம். அவர் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறாரு அவர் பாட்டுக்குன்னு சொல்லிட்டு. குரு இந்த உருவத்தான் இருக்காருன்னு திரும்ப திரும்ப குருவோடைய உருவத்தையே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்ததெல்லாம் போகத்தான் வேணுங்கிற மாதிரி உருவம் வந்து மறையத்தான் வேணும். அப்போ நமக்கு தாங்கொண்ணாத ஒரு துயரம் ஏற்படுகிறது. பகவான் ரமண மகரிஷி இந்த உடலை உகுத்த அந்த காலகட்டத்துல ரமணாசிரமம் வந்து ரொம்ப ஒரு இருட்டான ஒரு காலகட்டத்துக்கு போச்சான். ஏன்னு கேட்டா, பக்தர்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல பகவான் இல்லாத ஒரு ஆசிரமத்தை. அவங்க எல்லாரும் முற்றிலுமா அது வரவே இல்லையா ரமணாசிரமம் பக்கவே ரொம்ப காலமா. பகவான் இல்லாம அந்த இடத்துக்கு போய் என்ன நினைச்சே பார்க்க முடியல, தாங்கவே முடியல. இப்போ பகவானே என்ன சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப, நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆன்மஸ்வரூபம், உன் இதயத்துக்குள்ளே இருக்கேன், நான் அழியாத பொருள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. ஸோ ஆகவே குருநாதர் சொன்னதை கொஞ்சம் நம்ம செவிம் எடுத்து அவர் இதயத்துக்குள்ளே இருக்கார், ஆன்மஸ்வரூபம் நினைச்சிட்டோன்னு சொன்னா போனது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். அதை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது தான்.
இருந்தாலும் நாம மனம் தளர்ந்து விட மாட்டோம். இதயத்துக்குள்ளே இருந்து என்னை வழி காமிச்சு கொண்டே தான் இருக்கார் இன்னமும். அதுதான் உண்மையும் கூட, அதுதான் உண்மை. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க உடலை விட்ட பிறகு அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, அந்த வீச்சு, அவர்களுடைய அந்த பிரவாகம் இன்னும் அபரிமிதமா இருக்கு. ஆகவே ஆண்டவன் நம்மை கைவிட முடியாது. ஆனா இந்த பக்தனுக்கு என்ன, ஆருக்கா என்னை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. ஆகவே என்னை ஒரு காலம் நீ கைவிடக்கூடாது. 5, 6 படிப்போம். பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. இப்பழிதா புனை ஏன் நினைப்பித்தாய் இனி யார் விடுவார் அருணாச்சலா. ஈன்றிடும் அன்னையின் பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இப்பழி தப்பு. என்ன பழி? இவர் முதலிலே வலுக்கட்டாயமாக ஒரு பக்தனை இழுத்து சென்று தன்னுடைய மனையிலே, தன்னுடைய அகத்திலே சிறை வைத்து விடுவார். ஆனால் தனக்கு மனம் இல்லாத பொழுது அல்லது ஏதாவது ஒரு காரணத்தால் தேவையே இல்லாமல் சீப்போ என்று தள்ளி விடுவார். இவர் என்ன செய்வார் என்று யாருக்குமே தெரியாது. இவர் ஒரு மோசக்காரர் என்கின்ற இந்த பழியில் இருந்து நீ தப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பழியில் தப்புனா என்ன செய்யணும்? ஏன் நீ கைவிடக் கூடாது, என்னை பிரியக்கூடாது, எப்பொழுதும் நீ என்னுடைய அகத்திலே என்னோட ஒன்றாகவே இருக்க வேண்டும் அருணாச்சலா. இந்த விரக தாபம்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா பிரிவு. பிரிஞ்சிருவாரோ பகவான் நம்மை விட்டு, பிரியவே கூடாதுங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. அதைத்தான் இங்க அட்ரஸ் பண்ற. இப்பழி தப்பு, இந்த பழியிலிருந்து நீ தப்பித்துக்கொள். எப்படி தப்பித்துக்கொள்ளலாம்? நீ என்னை கைவிடலாகாது. ஏன் கைவிடலாகாது? நீதானே வலுக்கட்டாயமாக புகுந்து என்னை இழுத்து ஆட்கொண்டாய், உன்னுடைய அகத்திலே சிறை வைத்தாய். பிறகு என்னை சீப்போ என்று தள்ளிவிட என்ன உரிமை இருக்கிறது உனக்கு? இது என்ன தர்மம், என்ன நியாயம்? அப்படி செய்தாயேயானால் இந்த உலகம் உன்னை பழிக்கும். இந்த பழியிலிருந்து நீ தப்பித்துக்கொள். என்னை கைவிடலாகாது. இப்பழி தப்பு. என்னை ஏன் நினைப்பித்தாய்? உன்னை ஏன் நினைப்பித்தாய்? அப்படி என்னை நீ கைவிட போறேன்னு சொன்னா முதல்ல at the first place why did you make me to think about you? உன்னை ஏன் நினைப்பித்தாய்? முதல்ல அது உன்னுடைய குற்றம் தான் அது அப்படிங்கிற. நானும் உன்னை நினைச்சேன் முதல்ல. நீதானே என்னை வெளுக்கடை இழுத்து சென்றாய். அப்போ முதல்ல ஏன் என்னை நினைப்பித்தாய்? இதுல முருகநாத சுவாமி என்ன சொல்றான்னு கேட்டா, இப்ப நாம பகவான நினைச்சோன்னு வச்சுக்கோமே, நம்முடைய எத்தனமாக நம்முடைய முயற்சியால பகவான் நினைச்சோன்னா அது ஒரு வகையான பக்தி, அது ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது, ஒரு நினைப்பு. ஆனா பகவானோட அனுகிரகத்தால நமக்கு ஏதோ ஒன்று உள்ளத்துல கிளர்ந்து அவருடைய அனுகிரகத்தால நமக்கு அவரை பத்தின அந்த நினைப்பு வந்துச்சு சொன்னா அது விசேஷமானது. ஆகவே அது அதனுடைய சக்தி அபரிமிதமானது. அப்படி உன்னுடைய அனுகிரகத்தால நீ என்னை நினைக்க வைத்தாய். என்னுடைய அற்ப அறிவினால் உன்னை நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வாசனாதிகள் எனக்கு கிடையாது. நான் இந்த உலகத்திலேயே உழண்டு கொண்டிருந்தேன். ஆனா நீதான் உன்னுடைய அருட்கடாட்சத்தால என்னை நினைப்பித்தாய். ஏன் நினைப்பித்தாய்? நீ ஏன் நினைப்பிச்ச? முதல்ல அதை சொல்லு. அப்படி நினைப்பிச்ச பிறகு, என்னை ஆண்ட பிறகு, என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்ற பிறகு என்னை கைவிட்டு விட்டால் இது என்ன நியாயம்? உன்னை உலகம் பழிக்காது. ஆகவே இப்பழியிலிருந்து தப்பு. ஏன் நினைப்பித்தாய் முதலில்? இனி யார் விடுவார் அருணாச்சலா? இனி யாராவது உன்னை விடுவார்களா? என்ன அர்த்தம்? உன்னுடைய அந்த பக்தியினால் அகத்திலே கிளர்ந்தெடுகின்ற அந்த ஆனந்தம், அதை ஒரு முறையேனும் சுவைத்தவர்கள், அதை அனுபவித்தவர்கள் யாராவது உன்னை விடுவார்களா? இனி
இனி உன்னை விட போறனுச்சியா, நீ என்ன செஞ்சாலும் சரி உன்னை விட முடியாது. இனி யார் விடுவார் அருணாச்சலா? நீ என்னை வேண்டாம் வேண்டாம் சீச்சி என்று சொன்னாலும் இனி நான் உன்னை விட போவது கிடையாது. ஒரு வேடிக்கையா எங்களுடைய குருநாதர் ஒரு கதை சொல்லுவார். குருநாதன் சுவாமி சின்மயானந்தஜி ஒரு கதை சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு முறை கங்கையில வெள்ளப்பெருக்கு, பயங்கரமா வெள்ளம் அடிச்சு ஓடிக்கொண்டு இருந்ததான். அதை கரையில இருந்து ஒரு ஏழை ஒருத்தன் பார்த்து கொண்டு இருந்தான். இப்ப பார்த்தா அந்த வெள்ளத்துல கருப்பு கம்பளி மாதிரி ஒண்ணு மிதந்து போயிட்டு இருந்துச்சு. ஒன்னு யோசனை, ஆஹா ஏதோ ஒரு வீடெல்லாம் அடிச்சு கம்பளி ஒண்ணு மிதந்து போகுது, இங்க குளிரா இருக்கு, கம்பளி இல்லாம நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கேன், சரி இந்த கம்பளி அப்படியே எடுத்து போன்னு சொல்லிட்டு நீஞ்சி போறான். பயங்கர வெள்ளம் தான் இருந்தாலும் அவனுக்கு நீச்சல் நல்லா தெரியறதுனால நீஞ்சி போறான். போய் கம்பளியை போய் எடுக்கிறது கையை வைக்கிறான். வச்ச உடனே பார்த்தா ஒரு 2 செகண்ட்ல அந்த கம்பளி அவனை பிடிக்குது திருப்பி. என்னடான்னு பார்த்தா அது ஒரு கரடி மிதந்து போயிட்டு இருக்கு அந்த வெள்ளத்துல. கரடின்னு தெரியாம அதை போய் பிடிச்சிட்டான் அவன். ஐயோ கரடி கரடின்னு கையை விடுறான். ஆனா கரடி இனிமே விடுமா? இனி யார் விடுவார் அருணாச்சலான்னு கரடி பிடிச்சிருச்சு அவரு. இனி கரடி விடாது. அவர் எதுக்காக இந்த உதாரணம் சொல்லுவார், நம்மள ஆசைகளை பத்தி சொல்லுவாரு. நம்ம ஆசையில மயங்கி இது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அதை பிடிப்போமா, ஆனா அதுவே பெரிய உபதிரவமா அமைஞ்சு நீ நம்மளை விடாதான், அத மாதிரி சொல்லுவாரு. அது போலவே இங்க நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நீதானே வந்து என்ன பிடிச்ச, இனி உன்னை நான் விடுவேன் நினைச்சேன், நான் விட மாட்டேன். இனி யார் விடுவார் அருணாச்சலா? என்ன அர்த்தம்னு கேட்டா, பகவானே உன்னுடைய ஆனந்தம், உன்னை வணங்குவதால் உன்னை தியானிப்பதால் ஏற்படும் ஆனந்தம் என்னவென்பதை நான் அனுபவித்ததால் இனி நீ என்னை தள்ளினாலும் என்னை ஏசினாலும் பேசினாலும் என்ன செய்தாலும் நான் இனி உன்னை விடுவதாக இல்லை. என்னை சோதித்தாலும் என்ன செய்தாலும் நான் உன்னை விடுவதாக இல்லை. இனி யார் விடுவார் அருணாச்சலா? இனி யாராவது உன்னை விடுவார்களா? வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்பு வேறது கொள்வாரோ? ஆரமுதுன்னும் ஆசை படைத்தவர் கள்ளினில் அறிவை செலுத்துவரோ? இந்த உலகத்துல கிடைக்கிற இன்பம் ரொம்ப அருமையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் ஆண்டவன் அப்படின்னு சொல்ற அந்த இதயத்துல எழக்கூடிய அந்த இன்பத்தை நம்ம துச்சமா நினைக்கிறோம். அது ஒண்ணும் இல்லைன்னு அதை புறக்கணிக்கிறோம். கொஞ்சமாவது இந்த இதயத்துல இருக்கிற இந்த ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வர ஆனந்தத்தை நம்ம அனுபவிச்சோம்னு சொன்னா அப்படி இந்த உலக இன்பத்தை நாடவே மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப துச்சமானது. இப்படிப்பட்ட ஆனந்தம் இது, எல்லையில்லாத ஆனந்தம், எந்த வரையறைகளும் இல்லாத ஆனந்தம், துன்பக் கலைப்பே இல்லாத ஆனந்தம், அது மாத்திரம் இல்லை, சச்சிதானந்தம். இப்படிப்பட்ட ஆனந்தத்தை ஒரு முறையேறும் சுவைத்தவன் இனி யார் விடுவார் அருணாச்சலா? இனி அதை விட்டு விட்டு வேற ஏதாவது செய்ய முடியுமா? வேற இந்த உலக விஷயத்திலே உழல முடியுமா? ஆகவே என்னை ஏன் நினைப்பித்தாய்? பகவானோட சண்டை போடுறார் பாருங்க. முதல்ல என்னை ஏன் நினைப்பித்தாய்? நீ அது உன்னுடைய குற்றம். நினைப்பித்த பிறகு, உன்னுடைய நினைப்பை எனக்கு கொடுத்த பிறகு நீ என்னை தள்ளுவதற்கு உனக்கு உரிமை இல்லை. அப்படியே நீ என்னை தள்ளினாலும் நான் உன்னை விடப்போவதில்லை. இனி யார் விடுவார் அருணாச்சலா? சரி பாருங்க இந்த பக்தி பாவம். இங்க பாத்தீங்களா? ஏதாவது பகவானே ஆண்டவனே என்னை காப்பாத்து, பகவானே எனக்கு அதை கொடு இதை கொடு இப்படி செஞ்சிரு, ஏதாவது இருக்கா பாத்தீங்களா? எந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் தாட் பாத்தீங்களா? ஏன்னா அது பகவான்கிட்டேருந்து வந்த அந்த பாடல்கள் அப்படி இருக்கு. உண்மையான சாதகனோ பக்தனோ இப்படிதான் வேண்டணும். பகவான்கிட்ட போய் அதை கொடு இதை கொடு வேணும், அவன் ரொம்ப சிரிப்பான். என்னால எல்லாத்தையுமே கொடுக்க முடியும், அந்த பரம பதத்தையே கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட என்கிட்ட வந்து இவன் அறியாமையால சின்ன சின்ன பொருளை வேண்டானேன்னு சொல்லி அவன் நகைப்பான், அதையும் கொடுப்பான். ஆனா அது வந்து நமக்கு பிரயோஜனப்படாது. ஏன் பிரயோஜனப்படாது? அழியிற பொருள் எதுவுமே நமக்கு பிரயோஜனப்படாது. கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ ஒரு சின்ன இன்பத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா நிறைய துன்பமும் அதோடு சேர்ந்தே வரும். இட் கம்ஸ் வித் த பேக்கேஜ். யூ கேனாட் ஹெல்ப். எப்படியாவது துன்பத்தை மாத்திரம் நீக்கிட்டு இன்பத்தை மாத்திரம் ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட முடியாதுன்னு நினைக்கிறோம். அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இன்பத்திலேயே இருக்கிறது துன்பத்தின் வித்து, விருப்பிலேயே இருக்கிறது வெறுப்பின் வித்து, ஆசையிலேயே இருக்கிறது அச்சத்தின் வித்து. இதெல்லாம் வந்து டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ஒன்னை விளக்கிட்டு இன்னொன்று மொத்தம் எடுத்து பண்ண நடக்கவே அது முடியாது. நீங்க நல்ல ஆழமா சிந்திச்சு பாருங்க. மழலை செல்வம், ஆஹா என்ன அற்புதமான விஷயம். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் பாடியிருக்கார். இந்த மழை என்ன இன்பமா இருக்கு, ஆஹா. ஏன் குழந்தை பேசுறான் பாடுறான், எல்லாரும் தான் பேசுறாங்க பாடுறாங்க. ஏன் குழந்தை அப்படி செய்யறான் இப்படி செய்யறான், குழந்தைன்னா அவ்வளோ அன்பு அவ்வளோ ஆசை. அந்த குழந்தை படுத்துற பாடு,
பிற்காலத்தில் அது கொடுக்கிற ஒரு என்ன சொல்றது இம்சை, ஒரு சில பெரிய சங்கடங்கள். அப்போ மழை இன்பம் வேணும்னு சொன்னா அதுவும் தான் வரும். எனக்கு மழை இன்பம் மாத்திரம் வேணும், அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா அப்போ குழந்தையாவே இருக்க முடியும். பையன் 25 வயசுலயும் குழந்தையா மழை பேசிட்டு என்ன ஆகும்? இஸ் மென்டலி ரிட்டார்டுன்னு தூக்கி தள்ளி போடுவாங்க இல்லையா? ஸோ இட் கம்ஸ் வித் த பேக்கேஜ். சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறோம். நீங்கள் சொன்னபடி கேட்டீங்களா? முதல்ல உங்களோட சின்ன வயசை யோசிச்சு பாருங்க. நாம் சின்ன வயசை யோசிச்சு பார்த்தா குழந்தை கொடுத்துமே சொல்ல மாட்டோம். ஏன்னா மாங்காய் போட்டால் மாங்காய் தானே முளைக்கும், தேங்காய் போட்டால் தேங்காய் தானே முளைக்கும், தேங்காய் போட்டால் மாங்காய் முளைக்கும் வாங்காது. நாம அப்படி இருந்தாலும் குழந்தை அப்படி இருக்கு. ஸோ ஆகவே என்ன சொல்ற அப்படின்னு கேட்டால் இட் கம்ஸ் வித் த பேக்கேஜ். அதனால இன்பமோ துன்பமோ ரெண்டுமே பகவத் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்ம சமபுத்தியோட இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்பமே துன்பமே தூரே நில் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே எனக்கு வேண்டாம், போ. நான் என்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை நிலைத்து என்னுடைய ஆனந்தத்திலேயே நான் இருப்பேன். எனக்கு உலகத்துல இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம். அப்படி ஒருத்தர் சொன்னான்னா அவன் பரமஞானி. அவனும் அப்சல்யூட் பீஸ் ஆஃப் மைண்டோட இருப்பான், ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்டோட இருப்பான். நாம அறகுறை நமக்கு எப்படியாவது இன்பத்தை எடுத்துக்கணும், துன்பத்தை விட்டுறணும், துன்பத்தை வேண்டாம்னு சொல்லிடணும். ஸோ பகவான் போய் என்ன வேண்டுறோம்? நம்ம எனக்கு துன்பத்தையே கொடுத்த இன்பமாக கொண்டு வேண்டுறோம். பகவான் நினைச்சா அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா இன்பமே துன்பமாக மாறுகிறது, துன்பமே இன்பமாக மாறுகிறது. இதுதான் உலக இயற்கை. ஸோ அவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி வெரி ஸ்டூபிட். ஆகவே பகவான் போய் அதெல்லாம் கேட்கக்கூடாது. பகவான் என்ன கேட்கணும்? உன்னுடைய தரிசனம் வேணும், உன் மீது எனக்கு பக்தி வேணும், உன்னுடைய திருவடிகள் எனக்கு பக்தி வேணும், உன்னையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை வேண்டும். இதுதான் அவர்கிட்ட வேண்டும். அப்படி வேணும், அது எல்லாமே வந்துடும் தானால. எப்படி வரும்? மனசுல அமைதி வந்துடுச்சுன்னா சந்தோஷம் தன்னால வந்து. அசாந்தஸ்ய குத சுகம் கீதையில கேட்கிறார். அசாந்தஸ்ய குத சுகம். சாந்தி இல்லாதவனுக்கு சந்தோஷம் ஏது? சாந்தி இல்லாத சந்தோஷமே கிடையாது. நாம என்ன செய்யறோம்னா சந்தோஷம் வேணுங்கிறதுக்காக நம்மளுடைய மனசாந்தியை ரொம்ப சிதைச்சுக்கிறோம். ரொம்ப நம்மளுடைய மனசாந்தி சேர்த்து சந்தோஷம் வேணும் போகிறோம். சாந்தி இல்லாட்டி சந்தோஷமே கிடையாது. ஸோ சாந்தி இருந்துச்சுன்னு சொன்னா வேற எந்த சந்தோஷமும் தேவையில்லை. ஒரு மனுஷனுக்கு நல்ல சாந்தி மனசை இருந்துச்சுன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் ஆளா பறக்க மாட்டான், அவனுக்கு அதுவே சந்தோஷம் இல்லையா? அசாந்தஸ்ய குதசுகம். இந்த ஒரு வார்த்தைகள் நமக்கு நல்ல ஒரு அறிவை கொடுக்கும். அசாந்தஸ்ய குதசுகம். சாந்தி இல்லாட்டி சந்தோஷம் கிடையாது. ஸோ சந்தோஷத்துக்கு ஒரே வழி என்னன்னா சாந்தி. அதுதான் குவாலிட்டியான சந்தோஷம். நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு இசை கச்சேரி, உங்களுக்கு இசை ஞானமும் இருக்கு, அப்படியே அதுலேயே நீங்க திளைத்து இருக்கீங்க, மனம் ரொம்ப சாந்தமா இருக்கு, பரம சாந்தமா இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு நிலை அது. தியானத்தை விடுங்க, தியானம் கஷ்டம், அதை பத்தி யோசிக்க வேண்டாம். மியூசிக் அந்த சாந்தம் தான். இல்ல நீங்க கைலாஷ் யாத்திரை போறீங்க, அங்க இயற்கை அவ்வளவு அழகா இருக்கு, மனசு அப்படியே அடங்கிடுது, ஒரு செகண்ட் அப்படியே மனசு ஒடுங்கிடுது. அப்ப எவ்வளவு ஆனந்தம். நேச்சர் so beautiful, mind just is lost. அப்ப என்ன சொல்றோம்? ஏதோ தெரியல, அங்க எண்ணங்களே எழ மாட்டேங்குது. ஏன் எண்ணங்கள் எழ மாட்டேங்குது? அப்படி ஒரு பியூட்டி அது. மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு. மனசுல சாந்தி வந்துச்சுன்னா சந்தோஷத்தினால. சாந்தி இல்லைன்னா எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சாலுமே அது சந்தோஷமா தெரியாது, குறையாதான் இருக்கும். ஸோ பகவானே நம்ம இதயத்துல வந்துட்டாருன்னா, சாந்தி வந்துடுச்சுன்னு சொன்னா ஆனந்தமே சொரூபமானவர் தான். சந்தோஷம் வந்ததுதான். வேற எங்க சந்தோஷத்தை என்னாலும் கிடைக்காது. கிடைக்கும், ஆனா அதெல்லாம் துன்பத்தோட கலந்த சந்தோஷம். அதுவும் ஒரு நொடி பொழுதுதான் சந்தோஷம். அப்புறம் திரும்ப திரும்ப நம்ம சந்தோஷத்துக்கு ஆளா பறக்க வேண்டியது. ஆனா இந்த சந்தோஷம் அப்படி கிடையாது. அற்புதமான ஆனந்தம், எந்த காரண காரியமும் இல்லாத ஆனந்தம். ஏன் ஆக்சுவலா துக்கப்படுறதுக்கு தான் காரணம் வேணும் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப மிசரபிளா இருக்கு ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அப்படின்னு விளக்கம் கொடுக்க வேண்டியது. ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. சின்ன குழந்தைய பாருங்க, எப்பயும் சந்தோஷமா இருக்கு, பசிச்சா அழுமே ஒழிய. ஏன் அப்படி சந்தோஷமா இருக்கு? ஏன்னா அதோட ஸ்வரூபமே ஆனந்தம் தான். அந்த ஸ்வரூபத்தை தான் அது வெளிப்படுத்திட்டு இருக்கு, ஆனந்தமா இருக்கு. நமக்கு அது தெரியாம தான் இது கிடைச்சா ஆனந்தம், அது கிடைச்சா ஆனந்தம், அதை அடைஞ்சிட்டா ஆனந்தம் நினைக்கிறோம். அது அடைஞ்ச பிறகு அதை விட பெரிய துன்பத்துக்கு அது கொடுக்குது. இப்படி
The goal post is changing always in our lives. And we are running everywhere without any clue. அப்புறம் என்ன வந்துடுது, மூப்பு வந்துடுது, பிணி வந்துடுது, ஷாக்காடு போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஸோ ஆகவே இங்கே பகவான் என்ன கேட்கிறார், ஏன் நினைப்பித்தாய், இனி யார் விடுவார் அருணாச்சலா, இனி உன்னை விடப்போல் நினைச்சியானா, இனி விட முடியாது உன்னை, இனி யார் விடுவார் அருணாச்சலா என்பதாக கேள்வி. ஸோ இப்படி மெதுவாக நம்ம ஒவ்வொரு நாளும் 5-6 செய்யுள் பார்ப்போம், எவ்வளோ நடக்குதோ அவ்வளோ நடக்கும். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ